தூத்துக்குடி மாவட்டம் மெஞ்ஞானபுரத்துல இருந்து வந்திருக்க ஐயாமார்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம இசிஐ எஸ்ரா சொர்க்குணம் ஐயா மூலமா உருவாக்கப்பட்ட மிஷனரி அதில் இசிஐ எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா அந்த ஒரு ஸ்தாபனத்தின் மூலமா இவங்க எல்லாருமே இந்த பைபிள் காலேஜ் முடிச்சவங்க. கரெக்டுங்களா ஐயா? ஆமாய்யா. நீங்க ஓடி விளையாண்ட இடம் இதுதான். அந்த பழைய காலத்துக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகுது. எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாரும் 92ல இருந்து 96 வரைக்கும். அதன் பிறகு என்னுடைய மகனும் கடந்த ஆண்டுதான் முடிச்சார். 19ல இருந்து 23 வரைக்கும் இங்கதான் படிச்சது. அப்ப நீங்க மெஞ்ஞானபுரம் ரவன், நீங்க பக்கத்துல, நீங்க முதலூர் பக்கத்துல, நீங்க கூட்டாமணி, நீங்க ஆறுமலை சேகரம். ஓகே, எல்லா ரெவரண்டுகளுமே இங்க தான் இருக்கிறாங்க. இப்ப எஸ்ரா சொர்க்குணம் ஐயாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள் ஐயா சொல்லுவாங்க, கேட்போம். அதாவது நம்ம எஸ்ரா சொர்க்குணம் ஐயாவை இன்னைக்கு எல்லாரும் புகழ்றதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு வார்த்தை தான். இந்த பில்டிங் கிடையாது, அதுல என்ன இருக்கு பாருங்க, இந்திய மிஷனரி மூமெண்ட், ஐஎம்எம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிஷனரி ஊழியம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல பேருக்கு தெரியாது மிஷனரி ஊழியம்னா என்னன்ட்டு. அதை வந்து ஐயா களத்துல இறங்கி பண்ணவங்க நம்ம எஸ்ரா சொர்க்குணம் ஐயா. வாங்க, இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில நம்ம எஸ்ரா சொர்க்குணம் ஐயாவோட இசிஐ எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா பைபிள் காலேஜ், அப்புறம் பேராய இல்லம், அப்புறம் சாப்பல் அந்த இடத்துல வந்து இருக்கும். இப்பதான் ஐயாவோட பாடியை வந்து என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போறாங்க. இப்ப நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்திருந்தாங்க. இதுல சிஎஸ்ஐ ரெவரண்ட் டேனியல் ஐயா, மெஞ்ஞானபுரம், அதாவது சமையலுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஊர், உங்க எல்லாருக்கும் தெரியும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு. தூத்துக்குடி மாவட்டம் சிஎஸ்ஐயோட ரெவரண்ட் ஐயா வந்திருக்காங்க. ஐயா பேசலாடியா? ஐயா, ஐயா நம்ம எஸ்ரா சொர்க்குணம் ஐயா பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க, அப்புறம் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சரி. பேராயர் எஸ்ரா சொர்க்குணம் ஐயா அவர்கள் 1938ஆம் ஆண்டு பண்ணவிளையில் அவர்கள் பிறந்தார்கள். மனுவேல் என்கின்ற உபதேசியார் அவர்களுக்கு மூத்த புதல்வனாக பண்ணவிளையில் பிறந்தார்கள். இளவயதிலே மிக துடிப்புள்ளவர்களாக இருந்தார்கள். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்ற அளவிற்கு அவர்கள் சிறு வயதிலிருந்தே துருதுருப்பு என்றும் மற்றும் பல்வேறு ஆவிக்குரிய காரியங்களிலும் அவர்கள் நல்ல உற்சாகத்தோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தார்கள். பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் ஆலயத்தினுடைய ஈடுபாடுகளிலும் மிக ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். மற்றும் அவர்கள் 15 வயதிலே சென்னைக்கு வந்து விட்டார்கள். ஒரு ஆஃப் டவுசர் போட்டிருந்தார்கள். ஒரு ட்ரங்க் பெட்டி எடுத்துக்கொண்டு ட்ரெயின்ல ஏறி சென்னைக்கு வந்து விட்டார்கள். அவருடைய அழைப்பு அதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீர்களானால், அவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதின போது அன்றைக்கு ரிசல்ட் வருகிறது. அவர்கள் பண்ணவிலையில் உள்ள ஒரு பனைமரத்தில் உச்சியில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். வருவர்கள் எல்லாரும் நீங்கள் கீழே இறங்குங்கள், உங்களுக்கு ரிசல்ட் வந்து விட்டது, நீங்கள் பாஸ் பண்ணி விட்டீர்கள் என்று சொன்னாலும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் அதிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் கூடிவிட்டார்கள், எல்லோரும் இறங்க சொல்கிறார்கள், அவர்கள் இறங்கவில்லை. ஒரு பாட்டி அம்மா வந்து அவர்கள் ஒரு சிலுவை அடையாளத்தை வரைந்தார்கள். மேலிருந்து ஒரு கோடும் குறுக்காக ஒரு கோடும் வரைந்தார்கள். அதுதான் சிலுவை அடையாளம். அப்பொழுது இவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு என்ன தோன்றினது என்றால், நாம் மேலிருந்து கீழே இறங்கவில்லை என்றால் அவர்கள் பனைமரத்தை வெட்டி விடுவார்களோ என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் மலமளவென்று கீழே இறங்கிவிட்டார்கள். இதுதான் அவர்களுடைய உன்னத அழைப்பாக பல இடங்களிலே அவர்கள் பேசினார்கள். அதை நானும் நேரடியாக கேட்டிருக்கிறேன். ஆகவே அவருடைய அழைப்பு கேட்டு சென்னைக்கு வந்தார்கள். சென்னையிலே சார்ல்ஸ் கவுமன் என்கின்ற அவர் இங்கே பிரின்சிபலாக இருக்கிறார்கள். எம்பிஎஸ் என்கின்ற இறையல் கல்லூரியிலே பிரின்சிபலாக இருக்கிறார்கள். அவர்கள் இவர்களை சிறுவர்களை பார்த்து சிறுவனாக குள்ளனாக இருந்து ஆஃப் டவுசர் போட்டு வந்ததனால் நீ இங்கே படிப்பதற்கு தகுதியற்றவன் என்று நீ திரும்பி போய்விடு என்று சொல்கிறார்கள். அப்பொழுது பேராயர் அவர்கள் துடிப்புடன் சொல்லுகிறார்கள், என்னை 1 வாரம் நீங்கள் வைத்து என்னை கண்காணித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய படிப்பு, என்னுடைய ஊழியம் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துவிட்டு அதன் பிறகு என்னை சேர்த்துக் கொள்வதா அல்லது வீட்டுக்கு அனுப்புவதா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள் என்று சொல்கிறார்கள். மற்ற மாணவர்களை விட இவர் மிக துடிப்புள்ளவராக திருச்சபை நாட்டுவதிலும் படிப்பதிலும் எல்லாவற்றிலும் அவர்கள் ஆர்வமுடையவராக இருந்தபடினால் அவர்கள் வெளிநாட்டைச் சேர்ந்த முதல்வர்கள், பிரின்சிபல் எல்லாருமே, பேராசிரியர்கள் அனைவரும் இவரை சேர்த்து கொண்டார்கள். அன்று முதல் அவர்கள் நன்றாக படித்தார்கள், பேராசிரியர் ஆனார்கள். கல்லூரியை எம்பிஎஸ் என்கின்றதை மெட்ராஸ் தியாலஜிக்கல் செமினரி அண்ட் காலேஜ் என்று அதை மாற்றி செமினரியாக செராம்பூர் காலேஜ் அங்கீகாரம் பெற்ற ஒரு கல்லூரியாக மாற்றினார்கள். திருச்சபையை நிறுவினார்கள்.
முதலாவது அவர்கள் கேட்டது ஒரு 10 திருச்சபை, 30 திருச்சபை, 100 திருச்சபை, 1000 திருச்சபை என்று கேட்டார்கள். 1000 என்ற திருச்சபைக்கு அடையாளமாக அவர்கள் வைத்திருந்த ஒரு அம்பாஸ்டர் கார், அதிலே 1000 என்கின்ற எண்ணோடு இருந்தது. அதன் பிறகு அவர்கள் 10,000 என்று கேட்டார்கள். அதையும் அவர்கள் சாதித்து 10,000 திருச்சபையை நிறுவினார்கள். 3 இறையியல் கல்லூரி, 10 பைபிள் ஸ்கூல் ஆகியவை இருக்கின்றன. மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள், போதகர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து மிக சிறப்பான உன்னதமான பணியை நிறைவேற்றினார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய வாஞ்சை, அவருடைய ஆசை எல்லாம் 1,00,000 திருச்சபை நிறுவ வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவருடைய உயிர் மூச்சாகவே இருந்தது. அவர்களுடைய மகள் அவர்கள் சாட்சி கூறும்போது கூட, அவருடைய ஹோமோ ஸ்டேஜில் ஐசியூ வார்டில் இருக்கும்போது கூட, மகள் வந்திருக்கிறேன், பேத்தி வந்திருக்கிறேன் என்று சொன்ன போது கூட அவர்கள் அதுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனால் காட்டுப்பாக்கத்திலே ஒரு ஆலயம் பிரதிஷ்டைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் கண் விழித்து ஆம் செல்லலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் குடும்ப உறவை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட திருச்சபை ஊழியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒருவன் தன் குடும்பத்தை விட்டு, தன் தகப்பனையும் தாயையும் விட்டு ஊழியத்தை பின்பற்ற வேண்டும், கலப்பையின் மீது கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பதெல்லாம் அவர்கள் மனதில் கொண்டு ஊழியமே உயிர் மூச்சு என்கின்ற அளவிலே சிறப்பான ஊழியத்தை செய்தார்கள். சிறிய ஒரு கிராமம் பண்ணவிலை, அதிலிருந்து வந்து இன்றைக்கு உலகம் போற்றும் ஒரு தந்தை பேராயராக விளங்கினார்கள் என்றால் மிக உன்னதமான ஒரு பணியாகும். ஒரு சிறிய கிராமம், நிராகரிக்கப்பட்ட கல்லூரியில அவர்களை நிராகரித்து வீட்டுக்கு போங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு உலகமே அவர்களை திரும்பி பார்த்து இன்றைக்கு அவருடைய அடக்க ஆராதனையை அரசு மரியாதையுடன் செலுத்துகிறார்கள் என்றால் அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு உன்னத தலைவராக இருந்தார்கள். அதற்கு என்னுடைய சொந்த கிராமம், நானும் அதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் எங்கள் ஊருக்கு வரும்போதெல்லாம் என்னை அழைத்து அங்கே உள்ள எல்லா நிகழ்வுக்கும் என்னை அழைத்து விடுவார்கள். அவர்களோடு கூட இருந்து நான் இருப்பது பெரிய ஒரு பாக்கியம். அவருடைய இந்த உலகத்தினுடைய மரணத்தின் பிரிவு, சரீரத்தின் பிரிவு எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆழ்ந்த துயரத்தை, வேதனையை தருகிறது. ஆனால் இந்த துக்கத்திலிருந்து மேல குடும்பத்தினருக்கும், திருச்சபைக்கும், தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்திற்கும் மற்றும் இங்கே படித்த அனைவருக்கும் ஆறுதலும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி ஐயா. ஐயாவின் வீடு சோத்திர ஜப கூட்டம். நீங்க